ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். பைக்கில் லாங் ட்ரிப் போகும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல பைக்கை நிறுத்தினோம்னா பைக்கோட இன்ஜின் ரொம்ப சூடாக இருக்கும். காரணம் என்னென்னா, பைக்கை நான் ஸ்டாப்பாக ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிகிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பைக்கை ஒரு இடத்துல நிறுத்தும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பைக்கை இமீடியட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா பைக்கை உடனே ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பைக்கை அப்படியே ஹைடிலே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, பைக்கை ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிகிட்டு வந்து உடனே இன்ஜினை ஆஃப் பண்ணால் இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ பைக்கை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஐடியலில் விட்ட பிறகு இன்ஜின் ஆஃப் பண்ணால் அது நல்லதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பைக்கை ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டு வந்து நிறுத்தும் பொழுது உடனே ஆஃப் பண்ணிடலாமா, இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு பைக்கை ஆனில் வைக்கிறது தான் நல்லதா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொப்பமான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைக்கை ரொம்ப தூரத்துக்கு டிரைவ் பண்ண பிறகு பைக்கை உடனே ஆஃப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா பைக்ல இருக்கிற கூலிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதை ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக பைக்ல பாத்தீங்கன்னா 3 கூலிங் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஏர் கூல்ட் இன்ஜின். இப்போ பைக் மூவிங்ல இருக்கும்போது எதிர்காத்து இன்ஜின் மேல பட்டு இன்ஜின் கூல் ஆகும். இதுதான் வந்து ஏர் கூல்ட் இன்ஜின். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆயில் கூல்ட் இன்ஜின். அதே மாதிரி தான் பைக் மூவிங்ல இருக்கும்போது எதிர்காத்து இன்ஜின் மேல பட்டு இன்ஜின் கூல் ஆகும். அட் த சேம் டைம் இன்ஜின் ஆயில் மேல எதிர்காத்து பட்டு இன்ஜின் ஆயிலும் கூல் ஆகும். இதனால இன்ஜினும் சேர்ந்து கூல் ஆகும். மூணாவது பாத்தீங்கன்னா லிக்விட் கூல்ட் இன்ஜின். இன்ஜினை கூல் பண்றதுக்காகவே ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி அது கூடவே ரேடியேட்டர் ஃபேனை கொடுத்து வந்து இன்ஜினை கூல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த 3 கூலிங் சிஸ்டத்தை பத்தி இன்னும் விரிவா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எண்ட் ஸ்கிரீன் கார்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஜென்ரலா பைக்ல இருக்கிற கூலிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஏர் கூல்டு அல்லது ஆயில் கூல்டு இன்ஜின் இருக்கிற பைக்ல நீங்க ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு இடத்துல பைக்கை நிறுத்துறீங்கன்னா அந்த பைக்கோட இன்ஜின் ரொம்ப சூடா இருக்கும். சோ இப்போ நீங்க பைக்கை உடனே ஆஃப் பண்ணாம அப்படியே ஐடிலே வச்சிருக்கீங்க அப்படின்னா பைக்கோட இன்ஜின் எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஹீட்டா இருக்கும். சோ நீங்க ஐடிலே வச்சிருக்கிறதால இன்ஜினோட ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகும். சோ அந்த இடத்துல கூலிங் ப்ராசஸே நடக்காது. ஏன்னா ஏர் கூல்ட் அல்லது ஆயில் கூல்ட் இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைக் மூவிங்ல இருந்தா மட்டும்தான் எதிர்காத்து மேல பட்டு இன்ஜின் கூல் ஆகும். மற்றபடி அது இன்ஜின் கூல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ நீங்க ஏர் கூல்ட் இன்ஜின் அல்லது ஆயில் கூல்ட் இன்ஜின் இருக்கிற பைக்கை வச்சிருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் பைக்கை நான் ஸ்டாப்பா ஓட்டிட்டு போய் வந்தாலும் சரி, பைக்கை உடனே தாராளமா ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஐடிலே வச்சிருக்கிறதால எந்த பிரயோஜனமே கிடையாது. அதே மீறி நீங்க பைக் ஐடில தான் வச்சிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ஜின் தான் வேஸ்டா ஹீட் ஆகும். அட் த சேம் டைம் பெட்ரோல் தேவையில்லாம தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். சரி, அப்ப லிக்விட் கூல்ட் இன்ஜின் இருக்கிற பைக்ல எல்லாம் எப்படி அப்படின்னா, லிக்விட் கூல்ட் இன்ஜின் இருக்கிற பைக்ல நீங்க ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல பைக்கை நிறுத்தணும் அப்படின்னா நீங்க வேணும்னா உடனே கூட பைக்கை ஆஃப் பண்ணிடலாம். பட் அந்த பைக்ல ரேடியேட்டர் ஃபேன் இருக்கிறதால பைக்கை ஒரு 1 நிமிஷமோ இல்ல 2 நிமிஷமோ ஐடிலே விட்டு பாருங்க. ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆச்சு அப்படின்னா நீங்க பைக் அப்படியே ஐடிலே வச்சுக்கோங்க. ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகல அப்படின்னா நீங்க தாராளமா பைக் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் பைக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பைக்கோட இன்ஜின் ஆஃப்ல இருந்தாலுமே சரி, இக்னிஷன் கீ ஆன்ல இருந்தா ரேடியேட்டர் ஃபேன் வேணும்னா தானாவே ஆன் ஆயிக்கும். சோ லிக்விட் கூல்ட் இன்ஜின் இருக்கிற பைக்கா இருந்தாலும் சரி, நீங்க உடனே வந்து பைக்கை ஆஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இக்னிஷன் கீயை மட்டும் ஆன்லயே வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ரேடியேட்டர் ஃபேன் தேவைன்னா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க முடியும். அதையும் மீறி நீங்க ஐடில தான் வச்சுப்பேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். சோ தயவு செய்து பெட்ரோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, அப்ப எதுக்கு பெரும்பாலான பேர் பைக் ஆன்லயே வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த 90s கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ரொம்ப நேரத்துக்கு வந்து ஆன்லயே இருக்கும். சோ அந்த ரேடியேட்டர் ஆஃப் ஆகுற வரைக்கும் காரை வந்து ஆன்லயே வச்சுப்பாங்க. சோ இதை ஒரு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எந்த பைக்கா இருந்தாலும் சரி, எந்த காரா இருந்தாலும் சரி, அப்படியே ஐடிலே வச்சுக்கணும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஹை பர்ஃபார்மன்ஸ் கொண்ட பைக் கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டர்போ சார்ஜரோ அல்லது சூப்பர் சார்ஜரோ கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி பைக் அல்லது கார் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க லாங் டிரைவ் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பைக் ஐடில தான் வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் இன்ஜின் ஆயிலோட ஃப்ளோ இருக்கும். சோ அதனால டர்போ சார்ஜரோ அல்லது சூப்பர் சார்ஜரோ கூல் ஆகும். மற்றபடி நாம யூஸ் பண்ற பைக்குக்கெல்லாம் வந்து லாங் டிரைவ் போகும்போது ஐடில வச்சுக்கணும் அப்படின்றது கட்டாயமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அது ஒரு மித்து தான். ஓகே, இந்த வீடியோ மூலமா பைக்ல லாங் ட்ரிப் போகும்போது பைக்கை உடனே ஆஃப் பண்றதால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய் எம்டிஎன்ஸ், நன்றி.